சரி ஓகே. இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட் சம். ஓகேவா? பார்ட் 1 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எக்ஸு ரைட்டா, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஒரு ரூட்டு ரைட்டா, க்யூப் ரூட்டு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரூட்டு கொடுத்துருக்குறாங்க ரைட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை வந்து பார்த்திங்கன்னா பவரில் எழுதணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவரில் எழுதணும். எப்படி ரைட்டா, எப்படின்னா 3ன்னு இருக்குதா, அது எப்படி எழுதணும், 1/3ன்னு எழுதணும் பவரில் ரைட்டா. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, 4 இருக்குது, அதை என்ன பண்ணணும், 1/4ன்னு எழுதணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி வச்சுக்கோங்க, இன்ட்டு 1 × 1 1 டிவைடட் பை 3 12 ரைட்டா. ஸோ 1 2 2 6 2 12 ரைட்டா. அப்போ எக்ஸ் பவர் 1/6 ரைட்டா. மேலே இருக்கிற 1 அப்படியே போட்டுக்கிட்டோம் ரைட்டா. கீழே வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது, அது அப்படியே எக்ஸ் பவரில் போட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் 1/6 தான் என்னது இதுக்கான ஆன்சர் ரைட்டா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்யூப் ரூட்டு 4 ரூட்லாம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு எழுதும்போது பவரில் 1/3ன்னு எழுதணும், இதை 1/4ன்னு எழுதணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் 1/6 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு பவரில் எழுதும்போது 1/ல எழுதணும் ரைட்டா. அப்போ 1/ல எழுதணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த இடத்துல கற்றுக்க வேண்டியது ரைட்டா. ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். ஆன்சரு எக்ஸ் பவர் 1/6 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூட்டு 248 ப்ளஸ் ரூட்டு 51 ப்ளஸ் ரூட்டு 169. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ரூட்டு 248 பெரிய ரூட்டு ப்ளஸ்ஸு அதுக்குள்ளே ஒரு ரூட்டு ரைட்டா 51 ரைட்டா. இப்போ அதுக்குள்ளே ஒரு ரூட்டு 169. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சரு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ 169 எப்படி எழுதலாம், 13 × 13 எழுதலாம், 13 × 13 எழுதலாம் ரைட்டா. அப்போ ஒரு 13 என்ன பண்ணிடலாம் ஆன்சர், அதாவது 169. பேசிக்காக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. 169 அப்படிங்கிறத ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரியே வர மாதிரி எப்படி எழுதலாம், 13 × 13 எழுதலாம். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன பண்ணிடலாம் ஆன்சராக எடுத்துக்கலாம். அப்போ 169க்கு ரூட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 13. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 13 நம்ம போட்டுக்கலாம். ரூட்டு கேன்சல் ஆகி போய் வெறும் 13 இருக்குது. அந்த 13 என்ன பண்ணணும், இந்த 51ஓட கூட்டிக்கணும். 51ஓட 13 கூட்டினா என்ன வந்து 64 ஆயிடுது. இப்போ ரூட் 64 ஆயிடுது. இப்போ ரூட் 64 எப்படி எழுதலாம், ரூட்டுக்குள்ளே 8 8 64. அப்போ 8 × 8 எழுதலாமா. அப்போ 2 8 ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரி இருந்தால் 8 ஆன்சர் எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம், 8 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 8 கூட்டினா என்ன ஆயிரும், 256. ரூட்டு 256 ஆயிடுது ரைட்டா. இது எப்படி எழுதலாம், 2 நம்பர் ஒரே மாதிரியாக ரூட்டுக்குள்ளே 16 16 256 ரைட்டா. அப்போ ஒரு 16 என்ன பண்ணிடலாம் ஆன்சராக நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் 16 தான். வெரி சிம்பிள். இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரைட்டா. சரி, இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது, இதெல்லாம் விட்ருங்க, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு வேணாம் ரைட்டா. எனக்கு ஃபஸ்ட்டு நம்பரும் அடுத்தது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற அந்த சிம்பிளும் போதும் ரைட்டா. ஃபஸ்ட் நம்பர் என்னது 248 ரைட்டா. அடுத்து என்னது ப்ளஸ் வேல்யூ, இங்கே ரூட் இருக்குது ரைட்டா. சரி, நான் இதில் வச்சு நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். 248 ப்ளஸ்ஸுன்னா 248 விட அதிகமாக பெரிய நம்பர் பார்க்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? 2 நம்பரு சேம், 2 நம்பரை பெருக்குனா ஒரே மாதிரியே வேல்யூ வர, அதாவது வேல்யூ வரக்கூடிய அந்த ஸ்கொயர் நம்பரை நம்ம பார்க்கணும். ஓகேவா? 248ல் 248க்கு மேலே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 256 தான். ஓகேவா? 16 16 எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 15 15 பெருக்குனிங்கன்னா 15 × 15 வந்து பார்த்திங்கன்னா 225 வந்துடும். ஓகேவா? 225 தான் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 248ஓட கம்மி ரைட்டா. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், 248ஓட பெருசாக இருக்கணும். அப்போ அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 16 தான். ஓகேவா? 16 16 256 அதுக்கு அடுத்தது இருக்கணும் ரைட்டா. 248க்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சார் 17 போட்டுக்கலாமா, 16க்கு பதில் 17 18லாம் போட்டுக்கலாமா, அதுவும் பெருசு தானே அப்படின்னா அப்படி கிடையாது. 248க்கு அடுத்தது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும் ரைட்டா. அப்போ 16 அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 16 நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் அதேமாதிரி பாருங்கள், இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 64க்கு ரூட் வேல்யூ. ஸோ 64க்கு முன்னே தான் சொன்னேன், 2 8 8 64 எழுதலாம் ரூட்டுக்குள்ளே ரைட்டா. அப்போ ஒரு 8 என்ன பண்ணலாம் ஆன்சராக எழுதிடலாம். ஓகேவா? அப்போ 64க்கான ஆன்சர் என்னது 8
ரைட்டா. இப்போ ஆல்ரெடி ஒரு 8 ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரைட்டா. அப்போ ரெண்டு 8க்கு பதில் ஒரு 8 என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம், எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இந்த 8 56 கூட்டினா என்ன ஆயிடும், 64 ஆயிடுது. ஓகேவா. ஸோ 64 ரூட் ஆயிடுது. அப்போ இதுக்கு ஆன்சர் 8ன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி 8ன்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அதே போல் ஷார்ட்கட்டுன்னு நான் சொன்னேன். என்னது, ரூட்டு 56 அந்த ப்ளஸ்ஸை பார்க்கணும், வேல்யூ பார்க்கணும். இப்போ 56ஓட பெரிய நம்பரு ப்ளஸ்ஸாக இருந்தால் 56ஓட பெரிய நம்பர் பார்க்கணும், ப்ளஸ்ஸாக மைனஸாக இருந்தால் 56ஓட கீழ் நம்பர் பார்க்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ரைட்டா. இப்போ 56ஓட பெரிய ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8 தான். சரி, 8 64 தான், 64 தான். இதனுடைய ரூட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 8 64. ஸோ 8 தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்துட்டு, ஃபஸ்ட் நம்பரை பார்த்துட்டு ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. நான் அப்படி தான் இந்த சம்ஸ்லாம் போடுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி விழுந்துடும். ஓகேவா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஓகேவா. இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க, 0.000064 ரூட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா இங்கே எதுவுமே, இந்த ரூட்டில் எதுவுமே இல்லைன்னா வெளியே என்ன இருக்குதுன்னு 2 இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குதுன்னு 2 இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா. இப்போ இது இந்த பாயிண்ட்லாம் வச்சு போட்டுட்டிங்கன்னா தலை சுற்றிடும். ரைட்டா. அதனால் இந்த பாயிண்ட் வச்சுலாம் நீங்கள் போடாதீங்க. ரைட்டா. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ரைட்டா. இதை நான் வந்து 64ன்னு ஃபுல் நம்பராக போடுறேன். ரைட்டா. என்ன பண்ணுறேன், முழு நம்பராக மாற்றுறேன். எப்படி மாற்ற முடியும், இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னா, முதல்ல புள்ளி இருக்குதுல்ல, அந்த புள்ளிக்கு ரைட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ரைட்டா. 6 0 வர மாரி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா. 1 2 3 4 5 6. 6 0வால் மல்டிப்ளை வேல்யூ வந்துடுமா, 1 இருக்கணும். ரைட்டா. 1 இருக்கணும், 6 0 இருக்கணும், நம்பர் வந்து கடைசியில் 1 இருக்கணும். அப்போ அதாவது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ரைட்டா. ஸோ அப்போ 6 0 இருக்கிற மாரி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னே மறுபடியும் 6 0 இருக்கிற மாரி அதே நம்பரால் என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். அப்போ தான் அது ஈக்குவல் ஆகும். இதுக்கும் கேன்சல், கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கேன்சல் ஆகி போச்சுன்னா மீதி என்னது அப்படியே வரும். அதனால தான் இது வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிறது. ரைட்டா. வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். ரைட்டா. ஓகேவா. ஸோ இதெல்லாமே என்னது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாமே என்னது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்படி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா, இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இதால் மல்டிப்ளை பண்ணணுமா. ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 64ன்னு போடக்கூடாது, 0.000064 இன்ட்டு இந்த 10 லட்சம் டிவைடட் பை 10 லட்சம் போடணும். ஓகேவா. போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மேலே என்ன போயிடும், 64 ஆகி போயிடும். கீழே இருக்கக்கூடிய அந்த 6 0 மேட்ரு அப்படியே தான் இருக்கும். ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளே. ரைட்டா. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், 2 இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ரைட்டா. சரி, இப்போ என்னது, ரூட் 64/10 lakhs போட்டாச்சு. ரைட்டா. சரி, இப்போ அதுக்கு வெளியில் என்னது, இன்னொரு ரூட் இருக்குது. என்னென்னா க்யூப் ரூட் இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம், ரூட்டு கேன்சல் பண்ணிட்டு வெளியே எழுதும்போது எப்படி எழுதலாம், 64 ரைட்டா டிவைடட் பை இந்த 10 லட்சத்தை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பவரில் எழுதும்போது என்ன பண்ணலாம், இங்கே 1/2 இன்ட்டு வெளியில் க்யூப் ரூட் இருக்குது. அப்போ இது வந்து 1/3ன்னு எழுதணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரைட்டா. இப்போ அது எப்படி மாறும், 64 டிவைடட் பை 10 lakhs, அதாவது 6 0 மேட்ரு அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 1 1 2 3 6. ரைட்டா. இப்போ பவரில் 6 இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடணும், இதை நம்ம 64யும் இந்த 10 லட்சத்தையும் என்ன பண்ணணும், நம்ம எழுதணும். ஓகேவா. பவரில் 6 இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும், 64யும் 10 லட்சத்தையும் என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேவா. ஸோ எழுதலாமா, பவரில் 6 இருக்கிற மாதிரி என்ன, 64 எப்படி எழுதலாம், 2/6ன்னு எழுதலாம். ஓகேவா. 2/6ன்னு எழுதலாம். அப்போ 2 6 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறது. ரைட்டா. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ரைட்டா. 2 4 2 4 2 4. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னங்க 16 16னா 64. சரியா போச்சா. ஸோ 64 2/6ன்னு எழுதலாம். டிவைடட் பை 10 லட்சத்தை என்ன பண்ணலாம், 10/6ன்னு எழுதலாம். ரைட்டா. 10/6ன்னு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், 6 0 வந்துடும், 1 அப்படியே இருக்கும். ரைட்டா. ஸோ 10 லட்சம் சரியாக போயிடும். ரைட்டா. இன்ட்டு ஹோல் பவர் என்னது 1/6 எப்பயும் போல். ரைட்டா. இப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6. அப்போ காமனாக என்ன பண்ணிக்கலாம், 6ஆக எழுதிக்கலாம். 2 பவர்
இந்த 10 அப்படியே எழுதிட்டு இந்த 6 வெளியே எடுத்து என்ன பண்ணலாம், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காமனாக 6ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த 1/6 அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம். மீதி நம்மளுக்கான ஆன்சர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/10. ரைட்டா? கீழே ஒரு 0 இருக்குது. அப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ரைட்டா? அப்போ 2 இருக்குது. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுனா அப்போ இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். 0 போட்டுக்கோங்க. ரைட்டா? இதுதான் இதுக்கான ஆன்சர். 0.2. வெரி சிம்பிள். ஓகேவா? 0.2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்கா? ஸோ வெரி சிம்பிள். ஒன்றுமே கிடையாது. உட்காந்து நல்லா பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மு போகலாம். இப்போ பாருங்கள், அதே சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. √43. ஓகேவா? இது வந்து ஷார்ட் ஃபார்முலா நம்ம போட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ 43 இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 43ஓட பெரிய வேல்யூ பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வரணும். அது பார்த்திங்கன்னா 49 தான். ஓகேவா? 43ஓட பெரிய நம்பர் பர்ஃபெக்ட்டு ரூட் வேல்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா 49. ஓகேவா? ஸோ இதை ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், 7 × 7 எழுதலாம். ஸோ ஒரு 7 வெளியே எடுத்து ஆன்சராக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, 7. நீங்கள் 25க்கு 5, அதை இங்கே போட்டு 16, இதை வந்து 4ன்னு கண்டுபிடிச்சி இதை இங்கே போட்டு 25, இதுக்கு 5ன்னு கண்டுபிடிச்சி இந்த 5 தூக்கி இங்கே போட்டு 36, இதுக்கு 6 கண்டுபிடிச்சி இங்கே போட்டிங்கன்னா 43, 6 என்னது 49. ஸோ ரூட் எடுத்திங்கன்னா 7. அப்படி தான் வரும். இதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் இப்படியே பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 1 ஓகேவா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2வில் மீட் பண்ணலாம். ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.